ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட எபிசோட் 6 பார்க்க போறோம். எடுத்தது ரியோ அண்ட் லாட்டிஃபா இந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு வருஷம் ஆனதா சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஸ்பிரிட் ஃபெஸ்டிவல் தான் இருக்கும். ரியோ ஒரு நல்ல நண்பனா, லாட்டிஃபா இந்த ஊர்க்காரியா. ரெண்டு பேரும் ட்ரியாஸ் கிட்ட கிஸ் வாங்கணும் பாரு செல்டோரா. ஒன்ஸ் அவங்க நெத்தில ட்ரியாஸ் கிஸ் பண்ணுவோம். டாமினிக் செரிமோனி முடிஞ்சது, என்ன விருந்துக்கு போலாமான்பா. எல்லாரும் பயங்கர சேர்ஃபுல்லா கத்துவாங்க. இந்த இடத்துல ஃபெஸ்டிவல் நைட்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ரியோ இப்படிதான் வந்து மாட்டுவன் நினைச்சன்பா. பார்த்தா லாட்டிஃபா பின்னால வந்து கட்டி பிடிச்சபடியே இருப்பா. ரைட்ல சாரா, லெஃப்ட்ல ஆர்ஃபியானு. என்னடா வம்பா போச்சுங்கிற மாதிரி பாப்பா. ரியோ ஃபார்மலா பேசுறது ஆஃபியாக்கு சுத்தமாவே பிடிக்காது. அந்த விஷயத்துல மன்னிக்கவே மாட்டேன்ட்டு கோவப்படுவா. சாரா மிஸ்டர் ரியோ கிட்ட ஏன் இப்படி பேசுறேன்ட்டு. அவர் ரியோ கூட இன்னும் நெருக்கமாவா. ரியோ கொஞ்சம் உடுங்களேன் சாமிகளான்பா. லாட்டிஃபா அதெல்லாம் நியாயமா இல்லைன்ட்டு இருக்கவும் ரியோ என்னால மூச்சை விட முடியலன்பா. ஆல்மா வந்துட்டு சாரா அண்ட் ஆஃபியா, மாஸ்டர் ரியோ எதுக்கு இப்படி படாத பாடுபடுத்துறீங்க. அவர் நீங்க கொஞ்ச நாள் ஃப்ரீயா விட்டாதானே அவரும் நல்ல விதமா பழகுவாருன்பா. ரியோ இன்னும் ஃப்ரெண்டா பழகிறக்கா என்ன சொல்ல வரீங்கன்பா. ஒண்ணு பொண்ணுங்களும் லாட்டிஃபா எங்களை அக்கா போல பார்த்தாலும் நீங்க எங்கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரியே இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம நல்ல ஃப்ரெண்டா இருந்தே ஒரு வருஷம் ஆக போகுது. இருந்தும் நீங்க எங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி எங்களுக்கு இருக்குன்னு வருத்தப்படுவாங்க. ரியோ சொன்னதுக்கு தேங்க்ஸ்ன்ட்டு. நான் சோஷியலா அவ்வளோ நல்லா பழகினது இல்ல, பட் உங்களுக்கு நான் இன்னும் ஃப்ரெண்ட்லியரா இருக்கணும்னா அதையும் பண்றேன்பா. இதை கேட்ட மூணு பொண்ணுங்களும் சந்தோஷப்படுவாங்க. லாட்டிஃபா அப்படின்னா இன்னும் எல்லாருமே நெருக்கமா இருக்கலாமான்பா. சாரா இந்த தருணத்தை என்ஜாய் பண்ற மாதிரி ட்ரிங்க்ஸ் அதிகமா குடிக்கலான்பா. ரியோ இல்ல வேண்டாமேன்பா. ஆஃபியாவும் கிளம்புவா. ஆல்மா இவ்வளோ எல்லாம் குடிக்காதீங்கடின்பா. லாட்டிஃபா நானும் போறோன்ட்டு ஓடிடுவா. ஒரு சில வந்துட்டு அவ சந்தோஷமா இருக்காளான்பாங்க. ரியோ நீங்களான்ட்டு. ஆமா இப்ப அவ ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறான்பா. ஒரு சில அந்த கிராமத்துக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சுன்பாங்க. ரியோ இதை நீங்க சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா. ஒரு சில என்ன இப்பவே கிளம்புறியா, நீ டக்குன்னு கிளம்புற போல இருக்கு. அண்ட் அவளும் மிஸ் பண்ணுவா. இருந்தாலும் உனக்கான டைமும் வந்துருச்சுலன்பாங்க. இதுக்கப்புறம் டிராகன் முட்டையை ஆட்டாய் போட்டு வந்த ரைஸை காட்டுவாங்க. அவன் கிரிஃபினை கட்டி போட்டு அவன் கூட வந்தவன இதை பாத்துக்க, நான் ஒரு சில விஷயங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண போக வேண்டியது இருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்தா நீ அந்த டைரக்ஷன்ல போட்டு ஆர்டிஃபேக்ட்னு சொல்லி ரெட் கலர் டேப்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான். அதை முழுங்கிட்டீங்கன்னா நீ எங்க இருக்கீங்கிற லொகேஷன் எனக்கு தெளிவா தெரியும். அப்புறம் விஷயம் ஏதாவது ரொம்ப மோசமா போச்சுன்னா நீ அந்த டைரக்ஷன்ல போயிரு, என்னை பத்திலாம் கவலைப்படாதேன்பா. அவனும் முழிச்சுட்டு அந்த டேப்லெட்டை வாயில போட்டிருப்பான். ரைஸ் முட்டை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துக்கன்ட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் வானத்துக்கு கிளப்பிட்டானவன். முட்டைக்காக நீங்களா வருவீங்கன்னு தெரியும். நான் எதிர்பார்த்த போலவே உங்களை இழுக்கிறக்கான பிளானும் இந்த விஷயமும் எனக்கு சரியா நடக்குதுன்ட்டு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலான்பா. இங்க டிராகன்ஸ் வரத காமிச்சு இதை ட்ரியா சென்ஸ் பண்ற மாதிரி காட்டுவாங்க. லாட்டிஃபா கூட தனியா பேசணும்னு ரியோ கூட்டிட்டு போயிருப்பான். லாட்டிஃபாவே ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், எதுவுமே பேசாமையே வரீங்களேன்பா. ரியோ சாரி கேட்கவும் லாட்டிஃபா இங்க என்ன பண்றோம், வாங்க பிளாசா போலாம். நான் ட்ரை பண்ணாத ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குன்பா. ரியோ உனக்கு இங்க வாழ பிடிச்சிருக்கான்னு கேட்பான். லாட்டிஃபா பிடிக்காம இங்க இருக்கிறதே ஜாலியா இருக்கு, சுத்தி இருக்கவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க, ஒரு சில நல்லா நம்மள பாத்துக்கிறாங்களா, அப்புறம் நீங்களும் இங்க இருக்கீங்களா நான்பா. ரியோவும் அப்படியான்ட்டு நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா. லாட்டிஃபா வேணான்பா. ரியோ உனக்கே தெரியும்ல, நான் ஆல்ரெடி ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருந்தேன், இப்ப நான் அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும்பா. லாட்டிஃபா அப்ப நானும் வரேன்பா. ரியோ நான் உன்னை பாதுகாத்துட்டே போறது கஷ்டம்பா. லாட்டிஃபா நான் உங்களை பெரிய விரும்பலேன்பா. ரியோ கொஞ்சம் சொல்றத கேளன்பா. அவ நான் எதையும் கேட்க விரும்பலிட்டு ஓடிடுவா. ரியோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இதுக்கப்புறம் ட்ரியாஸ் எல்டர்ஸ் கிட்ட எனக்கு பேரியருக்குள்ள 2க்கும் மேற்பட்டவங்க வந்த போல ஃபீல் ஆச்சுன்னு சொல்லியிருப்பா. அவங்களும் இதை பத்தி சாரான் மத்த வாரியர்ஸ் கிட்ட சொல்லவும் அவங்க என்ன எதுன்னு போய் செக் பண்ணி பாத்துலான்ட்டு கிளம்பிருப்பாங்க. ரைஸோட பிளானே என்னன்னா, ஒரு முட்டையை தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி இந்த பையனை வச்சு நிறுத்திட்டு போயிட்டானா. இப்ப டிராகன்ஸ் கம்ப்ளீட்டா அவனை தேடி போயிருக்குல, அதோட ட்ராக்கிங் சிஸ்டம் மத்தது எல்லாமே சூப்பரா இருக்குன்ட்டு. பட் அதுகளுக்கு அறிவுதான் இல்லைன்ட்டு அந்த கோகையில இருக்க மத்த எல்லா முட்டைகளையுமே அவனோட இடத்துக்கு மாத்த ஆரம்பிச்சிருப்பான். இதுக்கப்புறம் கிரிஃபின் அண்ட் அந்த பையன் இருக்க இடத்துக்கு ட்ரியாஸ் அண்ட் மத்த சோல்ஜர் பெண்கள் வந்திருப்பாங்க. அவங்க கிரிஃபின் அண்ட் ஹியூமன் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக்கா இருப்பாங்க. சாரா கிளியரா நம்ம சண்டை போட போலேன்பா. எல்லாரும் புரிஞ்சுதுன்பாங்க. ஒன்ஸ் அவங்க கீழே வந்ததும் அவன் ரைஸ் தான் வந்துட்டாரோன்ட்டு எதிர்த்து பாப்பான். ஒன்ஸ் அந்த பொண்ணுங்களை பார்த்ததும் இவங்க என்ன டெமி ஹியூமன்ஸான்ட்டு பாப்பான். சாரா சிம்பிளா நாங்க எந்த பிரச்சனையும் பண்ணவில்லை, ஜஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கன்பா. அவன் பயந்துருப்பான். சாரா இந்த டைம்ல இந்த ஃபாரஸ்ட்ல என்ன பண்றீங்கன்னு கேப்பா. அவன் கட்டி வச்சிருக்க முட்டையை சேவ் பண்றத பார்த்துட்டு சாரா இது என்ன மாதிரியான முட்டைன்னு கேப்பா. அவன் இது வந்துட்டு தயங்கிட்டு அவனோட கத்தி எடுத்திருப்பான். இதுக்கப்புறம் கிரிஃபினோட கட்ட அவுத்து விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாப்பான். சாரா கம்மனு நில்லுன்னு சொல்லுவா. இருந்தாலும் அவன் கண்டுக்க மாட்டான். உசுமா என்ன செய்யங்கவன். சாரா வழியில தாக்குன்பா. உசுமாவும் கிரிஃபினை மட்டும் தாக்குவா. அது முடிஞ்சாவுக்கு டாஷ் பண்ணி நேரா போயிட்டே இருக்கும். சாரா இப்பதான் அது அவங்க கிராமத்தை நோக்கி போகுதுங்கிறதே நோட் பண்ணுவா. இந்த இடத்துக்கு கரெக்டா டிராகனும் வந்திருக்கும். அவனுக்கு அதை பார்த்துட்டு அல்லு இருக்காது. டிராகன் முட்டைக்காக தான் வந்திருக்கும். அவன் பதறிட்டு தப்பிச்சா போதுன்ட்டு வேகமா போவான். உசுமா லேடி சாரா இங்க நிறைய ஃபிளைட் ஆஃப் ஃபேவரன்ஸ் இருக்குன்பா. சாரா இன்னத்துக்கு இதுக்கு எங்க என்ன பண்ணுதுன்பா. ஆல்மா அந்த பையன் கையில இருக்க முட்டைக்காக வந்திருக்குங்களோன்பா. சாரா அப்ப அவனை கிராமத்துக்குள்ள என்ட்ராக விட்டுறக்கூடாதுன்ட்டு இங்க பாருங்க வைவரன்ஸை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க மிச்சத்தை பாத்துக்காங்கன்பா. அவங்களும் புரிஞ்சதுன்பாங்க. அடுத்து சாரா ஒரு கார்டியன் கிட்ட மிஸ்டர் சுர்சுலா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுங்கன்பா. அந்த பக்கம் ரைஸ் அவனோட வேலையை முடிச்சதும் இதுக்கப்புறம் அவன் தேவையில்லைன்ட்டு ஃபர்ஸ்ட் எப்படி அவனோட ஆளை அவனே போட்டு தள்ளானோ அதே டெக்னிக்ல இவனையும் காடி பண்ணிருப்பான். சாரா விவரம் ஒன்னு வேகமா போகவும் ஆல்மா கிட்ட அதை பாத்துக்கிறேன்பா. அவ உன்னோட ஸ்பிரிட் எனக்கு கொடு,
எஃப்ரிட்டா கூட அது சேர்ந்த ஃபைட் பண்ண கரெக்டா இருக்கும்பா. அவளும் சரின்ட்டு அலோவ் பண்ணுவா. இதுக்கப்புறம் லஃபிட்டாவை காட்டுவாங்க. அவளுக்கு ரியோ சொன்ன விஷயம் இன்னுமே உறுத்திட்டே இருக்க போலதான் இருக்கும். கரெக்டா அந்த பையன் முட்டையோட இங்கதான் விழுந்திருப்பான். லஃபிட்டா ஒன்னும் புரியாம பாக்குறப்ப இங்க பிளாக் வேவரின் வந்திருக்கும். இந்த பாயிண்ட்ல இப்படி வச்சு பார்க்கும்போது அது லஃபிட்டாவை தானே குற்றவாளியா நினைக்கும். முட்டை உடஞ்சதெல்லாம் பார்த்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கப்புறம் ரியோ ஊருக்குள்ள வந்திருப்பான். எல்லாரும் பேனிக் ஆகி ஓடுவாங்க. டாமினிக் தான் கிளியர் பண்ணிட்டு இருப்பாரு. ரியோ நான் இல்லாத டைம்ல ஏதாவது பிரச்சனையா, விஷயமே மாறி இருக்கேன்பா. டாமினிக் பிளாக் வேவரன்ஸ் இங்க ஊருக்குள்ள வந்துட்டதா சொல்லுவாரு. ரியோவும் அதுக்கு எதுக்கு இப்ப வந்திருக்குன்பா. லட்டிஃபா அண்ணன் கத்தவும் ரியோ இப்பதான் நோட் பண்ணுவான், காட்டுக்குள்ள தனியா விட்டு வந்திருக்கமேனு. அந்த பக்கம் லட்டிஃபாவை வேவரன் அடிச்சிருக்கோம். அவளுக்கு நல்ல மரத்துல மோதி பயங்கரமா அடிபட்டிருக்கும். வேவரின் நெருப்பு கக்கவும் ஆல்மா தான் ஜஸ்ட் மிஸ்ல வந்து காப்பாத்திருப்பா. லட்டிஃபா அக்கா தேங்க்ஸ்ன்பா. ஆல்மா இந்த நேரத்துல இங்க என்ன பண்றேன்பா. லட்டிஃபா கிட்ட பதில் இருக்காது. வேவரின் தாக்கவும் ஆல்மா லட்டிஃபாவை இந்த பக்கம் சேவ் பண்ணிட்டு எஃப்ரிட்டாவை கூப்பிட்டு விடுவா. இதுக்கப்புறம் நீ பின்னாலே ஏறு லட்டிஃபான்ட்டு அவ ரெண்டு ஸ்பிரிட்ஸோடவும் சண்டை போட இறங்கியிருப்பா. ஆல்மா அவளோட ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து அட்டாக் பண்ணுவா. பட் வேவரன் சிம்பிளா தட்டி விட்டுருக்கோம். லட்டிஃபா அக்கா வாங்க ஓடி தப்பிச்சுக்கலான்பா. ஆல்மா முடியாது, வில்லேஜ் வேற ஆபத்துல இருக்குன்பா. லட்டிஃபாவும் கிராமமான்ட்டு ஷாக் ஆவா. வேவரன் ரெண்டு ஸ்பிரிட்டையுமே நெருப்பு கக்கியே மொத்தமா காலி பண்ணிருக்கோம். ஆல்மா நான் கொஞ்சம் டைம் பை பண்ணி கொடுத்தா கூட போதும், ஊர் மக்களை சேவ் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கப்ப லட்டிஃபா இந்த பக்கம் வா பாக்கலான்ட்டு வேவரன் திசை திருப்ப ஆரம்பிச்சிருப்பா. ஆல்மா எதுக்காக இப்படி பண்றது, ஆபத்துன்பா. லட்டிஃபா நானும் இந்த கிராமத்துல ஒருத்தி தானே, இதை நான் பாத்துக்கிறேன்பா. லட்டிஃபா கேக்குற போல இருக்காது. ஆல்மா சரி நீயே பாரு, பட் என் கமெண்ட் படி செயல்படுன்பா. லட்டிஃபாவும் சரின்பா. ஆல்மா இதையே சமன் பண்ற போல இருக்கும். வேவரன் லட்டிஃபாவை மிதிக்க வரும். ஆல்மா லட்டிஃபான் கத்தவும் லட்டிஃபால அவ்வளவுதான் முடிஞ்சதுங்கிற போல நிப்பா. பார்த்தா ரியோ வந்து காப்பாத்திருப்பான். லட்டிஃபா அண்ணான்ட்டு பார்க்கவும் ரியோ முன்னாடியே வந்திருக்கணும்பா. லட்டிஃபா சாரி கேட்டு இல்ல நான் தனியா வந்ததுதான் என் தப்புன்பா. ரியோ அதை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்ப நீ பின்னால போத நான் பாத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறம் அது கூட போய் நேருக்கு நேர் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். ஆல்மா இவன பிளாக் வேவரின் கூட வெறும் கால் வெறும் கையை வச்சு சண்டை போட்டு இருக்கான்பா. அது நெருப்பு கக்கிற மாதிரி பண்ணவும் ஆல்மான் லட்டிஃபா ஷாக் ஆயிருப்பாங்க. ரியோ அதை சிம்பிளா ரிவர்ட் பண்ணிருப்பான். அது திரும்ப நெருப்பு கக்கலான்னு பார்க்கும். நெருப்பும் காத்தும் சேர்ந்து அதோட பவர் இன்டென்ஸ் ஆகும் இல்லையா, அந்த ட்ரிக்கை பயன்படுத்தி ரியோ அட்டாக் பண்ணிட்டு அப்படியே அதோட வாயை மூடி விட்டுருப்பான். வேவரின் வாயை பொழந்தபடி அப்படியே விழுந்திருக்கும். ஆல்மா அதை பார்த்துட்டு தகச்சு போய் இது வேற லெவலு, பிளாக் வேவரன் எப்படா ஒரு ஆளா அசால்ட்டா காலி பண்ணின்பா. ரியோ அதோட வீக் ஸ்பாட் வாய்க்குள்ளேன்னு நினைச்சேன், அதான் ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்பா. அந்த பக்கம் பார்த்தா பிளாக் வேவரின் கூட்டமே ரிட்ரீட் ஆயிருக்கும். அந்த பொண்ணுகளும் கீழே வந்திருப்பாங்க. பிளாக் வேவரன் விழுந்து கிடக்க அதை பார்த்துட்டு ஆல்மாவை பார்த்துட்டு ஓய் ஆல்மா என்ன ஒரு ஆளாவேவா அதை அடிச்சு காலி பண்ண, உண்மையால நீ வேற லெவல் தான் போட்டு பாராட்டுவாங்க. ஆல்மா நான் பண்ணல, மாஸ்டர் ரியோ பண்ணது, அதுவும் அதை அசால்ட்டா காலி பண்ணாரு சிங்கிள் ஹேண்டடான்பா. இதை கேட்ட பொண்ணுங்க எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. ரியோ உங்க யாருக்கும் காயம் படலையேன்னு கேட்பான். அவங்களும் துரதிருஷ்டவசமா எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்பாங்க. ஆல்மா ஏன் இந்த வேவரன்ஸ் இப்ப ரிட்ரீட் ஆச்சுன்னு கேப்பா. சாரா இது ஒண்ணு தோத்து போய் கடந்துச்சுல, அதுகளுக்கு நேச்சராவே ஒன்னு அப்போஸ் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு கம்முன்னு போயிரும். அந்த விதத்துல இதை பார்த்துட்டு தான் ரிட்ரீட் ஆயிருக்குன்ட்டு மாஸ்டர் ரியோ அதுக்கு ரொம்ப நன்றின்பா. ரியோனா அவங்க ஃப்ரெண்ட் இல்லையான்பா. அடுத்த நாள் லட்டிஃபா நடந்த விஷயத்துக்குலாம் சாரி கேப்பா. ரியோ அதுல தப்பு ஏன் மேல, நான் உங்கள்கிட்ட வேற விதமா கன்வே பண்ணிருக்கணும்பா. லட்டிஃபா இப்படி ஒரு நாள் வரும்னு தெரியும், பட் நீங்க இப்படி போறது எனக்கு பயமா இருக்குன்பா. அவனும் என்ன பயம்னு கேட்பான். லட்டிஃபா நான் உங்களுக்கு ஒரு தொல்லையா இருக்கனால என்ன விட்டு போயிருவீங்களோங்கிற பயம் இருந்துட்டே இருக்குன்பா. ரியோ எனக்கு நீ தொல்லையில இல்ல குட்டி தங்கச்சின்பா. லட்டிஃபா உண்மையா தானான்ட்டு ரியோவை இருக்கமா கட்டி பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு என்னன்னைக்கும் தங்கச்சியா இருக்க விரும்புறேன். என்ன ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுச்சு இந்த உலகம், நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் என்கிட்ட கைண்டா நடந்துகிட்டதுன்பா. ரியோ ஜஸ்ட் நான் மத்தவங்கள போல இல்ல, எனக்கு என் கையில ரத்தக்கார படியறது பிடிக்கலன்பா. அவ இல்ல நீங்க உண்மையாமே ரொம்ப கைண்டா இருந்தீங்கன்பா. ரியோ அப்படி சொன்னதுக்கு சரின்ட்டு இங்கே இருக்கதானன்பா. லட்டிஃபா நான் இங்கே இருந்து ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஒரு நாள் நம்ம திரும்ப சந்திக்கலான்பா. ரியோ நான் ஈஸ்ட்ல இருக்க யாகுமா ரீஜியன் போறேன்னு சொன்னேன், பட் ஏன்னு சொல்லலன்பா. அவளும் இல்லைன்பா. ரியோ அங்க இருந்தா என் பேரண்ட்ஸ் வந்தாங்க, அதாங்க போறேன்பா. லட்டிஃபா இப்பதான் உங்களை பத்தியே நீங்க சொல்றீங்க அண்ணான்பா. ரியோவும் அப்படியாங்கவும் லட்டிஃபா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன், அதை நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல. நான் ஒரு சர்டன் டைம்ல மனுஷியா அந்த போல எனக்கு ஒரு ஞாபகம், நான் இங்க ரீஇன்கார்னேட் ஆகி இப்ப இருக்க இந்த பர்சனா வாழ்ந்துட்டு இருக்கேன்பா. ரியோ ஷாக் ஆயிருப்பான். லட்டிஃபா நான் ஜப்பான்கிற இடத்துல வாழ்ந்தன்பா. ரியோ அப்படியாங்கவும் லட்டிஃபா நம்புறீங்களான்பா. ரியோ நானும் நீ இந்த இடத்துல இருந்தா வந்தன்பா. அவ என்னன்ட்டு ஷாக் ஆகவும் ரியோ நானும் ஜாப்பனீஸ் பர்சன் தான்பா. லட்டிஃபா ரொம்ப ஷாக் ஆயிருப்பா. ரியோ நான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பாக்குறப்ப உன்னோட மென்டல் ஸ்டேட் ரொம்ப மோசமா இருந்துச்சு, உன்னை கொஞ்சம் நான் ஸ்டேபிள் பண்ணணும்ட்டு தான் உன் கூடயே இருந்தேன். நான் என்னை பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணாம்லாம் இல்ல, நான் ஜாப்பனீஸ் பர்சனா இருந்தப்ப எனக்குன்னு சில வருத்தங்கள் மனசுல உறுத்தலாவே இருந்துச்சு. லட்டிஃபா எண்டாவா இருந்தப்ப ஹர்ட்டோவை பார்த்திருப்பா இல்லையா, எனக்கு அந்த ஒரு பர்சனை பார்த்த போலவே இருக்குன்ட்டு அந்த வருத்தங்கள் இப்பவும் இருக்கான்னு கேப்பா. ரியோ இல்லைன்னு சொன்னா போய், ஆனா நான் அந்த உலகத்துல சர்வேவாக ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சத்தியம் பண்ணிருக்கேன், அண்ட் அதுக்காக தான் நான் யாகமாவே போறக்கு பாக்குறேன்பா. லட்டிஃபா அப்ப போயிட்டு வாங்க, நீங்க திரும்ப வரப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், நானும் ஸ்ட்ராங்கா இருப்பேன்பா. ரியோவும் தேங்க்யூ சொல்லுவான். இதுக்கப்புறம் ஊரை விட்டு கிளம்பவும் எல்டர்ஸே வந்திருப்பாங்க. ரியோ நீங்க எனக்குன்னு பண்ண எல்லாத்துக்கும் நன்றி, அண்ட் நீங்க என்ன சென்ட் ஆஃப் பண்ண வந்ததுல எனக்கு சந்தோஷம்பா. டாமினிக் வெளியாள் கிட்ட பேசுற மாதிரி பேசாத தம்பி, இந்த டுவாஸ் கிட்ட இருந்து ஒரு பங்கு, இந்த ஸ்வாட் மித்ரிலால ஆனது, இது மேல உன்னோட ஸ்பிரிட் பவர்ஸ ஒரு துணி மாதிரி போட்டு உன்னோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தலாம். அப்புறம் இந்த ஆர்மரையும் வச்சுக்க, நீ பிளாக் வேவரனை டிஃபீட் பண்ணில, இது அது மூலமா செஞ்சது, இது மெட்டல் ஆர்மரை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு பாரு. ரியோ இந்த உதவிக்கெல்லாம் நன்றின்பா. ஒரு சில ஹெல்ப்ஸ் கிட்ட இருந்து சீக்ரெட் மெடிசன்ஸ் அண்ட் எலிக்சர்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்கன்பாங்க. அப்புறம் பீஸ்ட் பீப்புள் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரியோ இத்தனையும் தூக்கிட்டு போறது கஷ்டம்பா. சில்டோரா இதையும் எடுத்துட்டு போங்கன்னு ரியோ பார்த்ததுமே இது என்ன ஸ்பேஸ் டைம் கேட்ச் ஆன்பா. சில்டோரா நீட்டப்போம். ரியோ இவ்வளவு ப்ரீஷியஸான உன்னை நான் ஏத்துக்க கூடாதுன்பா. சில்டோரா இதை நம்ம நட்புக்கு அடையாளமா எடுத்துக்கங்க, நீங்க சீக்கிரமா போறக்கு இது உதவுன்பாரு. டாமினிக்கும் வாங்கிக்க தம்பின்பாரு. ரியோவும் தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிப்பான். ஒரு சில உங்க பேக்கேஜ்ல இதுல எடுத்துக்கங்கன்பாங்க. அவனும் ஸ்டோரேஜா பயன்படுத்துவான். இதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னால ரியோ உங்களுக்கு
உங்களுக்கோ உங்க கிராமத்துக்கோ எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி உங்களோட நண்பனா நான் வந்து நிப்பன்பா. லட்டிஃபா சேஃபா போயிட்டு வாங்கன்பா. ரியோ கண்டிப்பான்ட்டு திரும்ப வருவன்பா. மத்தவங்களும் சேஃபா போயிட்டு வாங்கன்பாங்க. ரியோ என் குட்டி தங்கச்சியை மட்டும் சேஃபா பாத்துக்கங்கன்பா. சாரா ஒன்னும் கவலைப்படாதீங்கன்பா. லட்டிஃபா அப்புறம் பாக்கலான்ட்டு கட்டி பிடிச்சுப்பா. கடைசியா ரியோ பாய் சொல்லிட்டு கிளம்பவும் லட்டிஃபா என்னதான் ஹாப்பியா பாய் சொல்லி தாட்டி விட்டாலும் ஒரு மாதிரி அவளுக்கு கஷ்டமா இருக்கும். அழுக ஆரம்பிச்சிருவா. மத்த பொண்ணுங்க தான் வந்து சமாதானப்படுத்துவாங்க. ரியோ கிளம்பிருப்பான். இதுக்கப்புறம் சிலியாவை கட்டுவாங்க. அவ மேல இருக்க புக் எடுக்கிறதுக்கு போராடுறப்ப ரியோ எடுத்து கொடுக்கற போல இருக்கும். இப்பெல்லாம் அவங்ககிட்ட இருந்து லெட்டர்ஸே பெருசா வரல. அவன் ஓகேவா தான் இருக்கானான்ட்டு வருத்தப்படுவா. அப்படியே ரியோ தூரத்துல இருந்து ஒரு வில்லேஜ் பாக்குற மாதிரி காட்டுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ரியோக்கு கிடைச்ச பொருட்களை வச்சு தலைவன் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருப்பான்னு ஒரு கெஸ் இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.